உதவாக்கரை உதயநிதி இவரு நேத்தைக்கு போன இடத்துல அவருக்கு கருப்பு கொடியே காட்டி விட்டாங்க. சரி சரி, ஆமா. திமுக பீரியட் வந்துட்டுனாலே அவங்க திமுக காரன் ஒரு பக்கம் கொலை செய்தாங்கன்னா போலீஸை ஏவி விட்டு அந்த பொய் கேஸ் போடுறது, அவங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்ல திமுக எப்போ இருந்தாலும் அது திரும்ப திரும்ப செய்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப அந்த அண்ணா திமுக காரணம் கோயம்புத்தூர்ல கூட்டணி போடுறாங்க. நரேந்திர மோடிஜி தான் இந்தியாவின் 3வது முறையாக பிரதமராக வரப்போகிறார். அங்கே உருவாகியிருக்கும் அந்த மோடிதான் வரப்போகிறார் என்கின்ற நிலை நமது மாவட்டத்திலும் மக்கள் மனதில் தெளிவாக தெரிந்துவிட்டது. அவரை தோற்கடித்தது நன்றி கெட்ட மக்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். மக்களுக்கு ஞாபகம் மறதி அவ்வளவு பிரச்சனை. வாழும் காமராஜர் இல்ல, குட்டி காமராஜர் நமக்கு. இப்போ 2வது காமராஜர் சொல்லி அண்ணாமலை வந்துட்டார். அதனால அவர் குட்டி காமராஜர், இவர் 2வது காமராஜர். இப்ப அவர் போட்ட ரோட்ல அந்த பஞ்சர் ஓட்டுறது ஓட்ட முடியல. இல்ல, அவர் போட்டது அந்த காலத்துல போட்டது 10 வருஷத்துக்கு போட்ட ரோடு. அதுதான் அண்ணாமலை அழகா சொல்ல, 60% எந்த கூட்டணி போடு 60% வாக்கு சதவீதம் வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி 10 ஆண்டுகளாக மத்திய அரசில் இருந்து வருகின்ற அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான பண ஒதுக்கீட்டுல மொத்தமா கொள்ளையடிச்சிட்டாங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஐயா லெஸ்லி அவர்கள் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி அருகில் உள்ள அழகப்பபுரம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சார்ந்தவங்க. அவங்க இப்போ நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். சந்திச்சு நம்ம ஊர் நிலவரம் எப்படின்னு தெரிஞ்சுட்டு போது அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போமே. வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம் ஜனாவணேசன். நாரதர் மீடியா நேயர்களுக்கு அன்புடன் பணிவான வணக்கம். ஐயா, நீங்க அங்க தேர்தல் வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு கன்னியாகுமரி தொகுதிக்கு பாஜகவுக்கு திரு பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர் அவரை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. இதுமே மற்ற கட்சிகள்ல கூட ஏறக்குறைய எல்லா கட்சியிலுமே வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்க அந்த களத்துல இருந்து இவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு நீங்க இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க. அங்க நிலவரம் எப்படி இருக்கு? யாருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? யாருக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா பொன்னாருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படி கூட எடுத்துக்கிடுமே, சொல்லுங்க. நேயர்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் வரணும். நாம் இங்கே உரையாடி கொண்டிருக்கும் போது இந்த உரையாடலின் மூலமாக நமது நேயர்களும் ஒரு நல்ல தெளிவை பெற வேண்டும். அதுதான் நமது நோக்கம். ஆமா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நமது இந்தியா முழுவதும் உள்ள ட்ரெண்ட் செட்டிங், இந்த தேர்தலில் பர்டிகுலரா இந்த 2024 தேர்தலில் உள்ள ட்ரெண்ட் செட்டிங் எப்படி இருக்கு? இப்ப நீங்களும் எல்லா விதமான ஒரு பத்திரிகையாளர் என்கின்ற முறையில் எல்லா விதமான நடைமுறைகளையும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அந்த ட்ரெண்ட் செட்டிங்கை பற்றி நீங்க ஓரிரு கருத்துக்களை சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நம்ம பொண்ணா இருக்கும். நிச்சயமா. அதாவது இந்த தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்கள் எல்லாமே தேர்தல் வரும், தேர்தல்ல வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க, பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்க எல்லா அணியுமே. அதுக்கு பிறகுதான் எந்த அணி வெற்றி பெறும்ங்கிறத ஓரளவு கிட்ட நெருங்கி வரும்போது இது வெற்றி பெறலாம், இல்லைன்னா இதுதான் அவ்வளவு வரலாம், கொஞ்சம் லீடிங்ல வரும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இல்ல கூட்டணியில தான் வரும். அப்படிதான் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். இந்த முறைதான் பிரதமர் மறுபடியும் நரேந்திர மோடி அவர்கள் தான், பாஜக அணிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுது. அது 100% உறுதி. ஆனா அந்த வெற்றி எவ்வளவு உயரமானது, அதுங்களுக்கு கிடைக்கக்கூடிய எம்பிக்கள் எவ்வளவு ஆதரவு, எவ்வளவு எண்ணிக்கை எவ்வளவு, அது 400க்கு மேலையா இல்ல 400க்கு பக்கத்துலயா அப்படிங்கிறதுதான் இப்போதைய நிலவரம். ரொம்ப கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. இது எல்லாருடைய அனுமானமும் அகில இந்திய பத்திரிகைகள், அகில இந்திய டிவிகள், யூடியூப்கள், இந்தியா முழுவதும் உள்ள நிலவரம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நரேந்திர மோடிஜி தான் இந்தியாவின் 3வது முறையாக பிரதமராக வரப்போகிறார் என்பது எல்லாரும் மனதிலும், இந்தியா முழுவதும் தெளிவு. கன்னியாகுமரி வரைக்கும் அது உறுதியாயிற்று. அதுல கொஞ்சம் வட மாநிலங்கள்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுன்னு சொன்னா, அதாவது மொத்தமாகவே கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது சொல்ல போனா பஞ்சாப் மாநிலம் மட்டும்தான். மற்ற எல்லா மாநிலங்களிலும் மொத்தமான ஸ்வீப். எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. வெறும் கருத்து கணிப்பல்ல, எல்லாருடைய மனங்களிலும் இது ஆழமாக பதிந்து விட்டது. அவர்தான் வர வேண்டும் என்றும் பதிந்து விட்டது. ஆமா, இதுல இன்னொரு கருத்தையும் சொல்லணும். அண்மையில தான் தேர்தல் நடந்துச்சு கர்நாடகத்துல. ஆட்சி காங்கிரஸ் பிடிச்சிருக்கு, ஏற்கனவே பாஜக. ஆனா அந்த மாநிலத்துல கூட 28க்கு 26 பாஜக தான் வரும்னு கணிக்கிறாங்க. 26 கூட்டணி
நம்ம குமாரசாமியுடைய கூட்டணி சேர்ந்து பாரதிய ஜனதாக்கு 26 வரும் என்று கணித்திருக்கிறார்கள். அதற்கு அந்த பக்கம் உள்ள நீங்க மாநிலங்களில் பார்த்தா மொத்த சீட் அவ்வளவுதான், 1 or 2 மிஸ் ஆகலாம். அவ்வளவுதான். நீங்க மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், பீகார், ஈவன் வெஸ்ட் பெங்கால்ல கூட மோர் தென் 60% பாரதிய ஜனதாக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 சீட்டு, அதுல 28 சீட்டு கிடைக்கும்னு சொல்லி பெரிய பெரிய நிபுணர்கள்லாம், அந்த சோஃபாலிஸ்ட் சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் கணிச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா. இப்போ நம்ம கன்னியாகுமரிக்கு வருவோம். இந்த மைண்ட் செட்டு, இந்த தெளிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இருக்கு. மோடிஜி தான் வரப்போறாரு எல்லாருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நமக்கு அந்த சிறுபான்மையினர் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. எலெக்ஷன் தேர்தல் முடிவுகளை முடிவு பண்ண போவது கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மையர் கூட்டமைப்பு தான். ஒட்டு மொத்தமாக போய் ஒரு பக்கம் இதுவரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை அங்கே உருவாகியிருக்கும் அந்த மோடி அலை, மோடிதான் வரப்போகிறார் என்கின்ற நிலை நமது மாவட்டத்திலும் மக்கள் மனதில் தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆனாலும் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த எதிர்ப்பாகவும் மோடிக்கு எதிர்ப்பாகவும் இருந்தவர்கள் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில்தான் நான் வரும் வரையில் இருந்து கொண்டிருக்கிறேன். 2வது, நம்ம குட்டி காமராஜர் என்று அழைப்போம் அவரை, பொன் ராதாகிருஷ்ணன் பொன்னார் அவர்களை. அது நமக்கு பரிச்சப்பட்டது. அவ்வளவு ஒரு உத்தமமான மனிதன், திருமணம் செய்து கொள்ளவில்லை, சதா மாவட்ட மக்களை பற்றியே சதா சிந்திச்சு இத்தனை வருடங்கள், வயசு 73 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இத்தனை வருடங்கள் அந்த மாவட்ட மக்களோடு போராடி 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 அமைச்சராக இருந்த பொழுது அவ்வளோ ஒரு நல்ல காரியங்களை மாவட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது முதல் கொண்டு, கடந்த முறை அவரை தோற்கடித்த மக்கள் வசந்தகுமார், வசந்தகுமாரை தோற்கடித்த பிறகு அப்பவே மக்கள் மனதில் ஒரு சின்ன குற்ற உணர்வு ஏற்பட்டு, வெற்றி பெற்ற பிறகு அவர் வெற்றி பெற்ற பிறகு, பொன்னார் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மக்கள் மனதில் ஒரு சின்ன குற்ற உணர்வு அப்போதே வந்துவிட்டது. அது ஏன் அந்த இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கவில்லை என்றால், அந்த குற்ற உணர்வை விட ஒரு அனுதாப உணர்வு இருந்தது. அதுவும் வசந்தகுமார் வெற்றி பெற்றோ, அவருடைய மரணம் கொரோனாவால் நடந்தது. அந்த பொதுவாகவே ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் நம்ம மக்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக அனுதாபத்தின் பக்கம் நிற்பார்கள். நீங்க அதை நம்ம இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட காலம், ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட காலங்களிலேயே நம்ம 2-3 முறை நம்ம பாராளுமன்ற தேர்தலில் முழுமையாக கவனித்திருக்கிறோம். அதனால விஜய் வசந்த் வந்தார். இப்போது இருக்கின்ற நிலை, மக்கள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் சிறுபான்மை மக்கள், விஜய் வசந்தகுமார் எதுவுமே பண்ணலையே, ஒன்றும் பண்ணல. ரெண்டாவது அங்க எது பண்ணலங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இல்லைன்னா நீங்க பொன்னார் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த மக்கள் மறக்கவே கூடாது. ஒரு விதத்துல சொல்ல போனா அவரை தோற்கடித்தது நன்றிகட்ட மக்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். மக்களுக்கு ஞாபகம் மறதி, அவ்வளவு பிரச்சனைகள் ஜனங்களுக்கு. அதனால ஒரு செய்த நன்றியை உடனே அவர்கள் மறந்து விடும் அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கு வந்து விடுகிறது. அப்போ இப்ப கூட நாம் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன்னு, நம் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு படுகொலைகள், சமீபத்தில் நடந்த 6 கொலைகளை பற்றி ஒரு 4 நாட்களுக்கு முன்னாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டிங்கில் குறிப்பிட்டு சொல்றாரு. அவருக்கு என்ன தலையெழுத்து வந்து இந்த 6 கொலைகளையும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும். இனி அந்த கடைசியா கொலை செய்யப்பட்டவர் நம்ம சேவியர் குமார், மயிலோடுல. அவர் ஒரு கிறிஸ்தவர். கண்டிப்பா அவர் கிறிஸ்தவர், ஒரு திமுக காரனால் கொலை செய்யப்படுகிறார். அங்கிருந்தவர்கள் திமுக காரர்கள் எல்லோரும் சேர்ந்து அடித்து கொலை செய்யப்படுகிறார். ஒரு பிஷப்போ அல்லது ஆர்ச் பிஷப்போ அல்லது அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள பெரிய பெரிய மடாதிபதிகளோ போதகர்களோ யாருமே அங்கே போய், ஏதோ நாம் தமிழர் கட்சிக்காரர் தான் 5-6 பேர் போயிருந்தாங்களே ஒழிய, அவர் கட்சிக்காரர் என்பதால் முதலில் அங்கே போய் அந்த துக்கத்தில் கலந்து கொண்டு அவங்களுக்கு அனுதாபம் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்து
அவருக்கு வேண்டிய நல்ல காரியங்களை நான் செய்து தருவேன், குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருவதற்கு என்னால் இயன்றதை செய்வேன் சொன்னது பொன் ராதாகிருஷ்ணன். அந்த இந்த நன்றியெல்லாம் அந்த மக்கள் மறக்க மாட்டாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 6 கொலைகளையுமே, அந்த கொலையாளிகளை அரசியல் கொலைகள், இந்த 6 கொலையாளிகளையும் கண்டுபிடித்து தண்டிக்கப்படும் வரை நான் தூங்க மாட்டேன்னு அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இனி இதெல்லாம் தாண்டி அந்த மோடி வேவ் அந்த செட் ஆயிடுச்சு. எல்லாரும் மனதிலும் வந்து சிறுபான்மையின மக்கள் மனதிலும் என்ன ஒரு செட் ஆயிடுச்சுன்னா, பொன்னார் வந்தாருன்னா நிச்சயமா அமைச்சர், பொன்னார் வந்தாருன்னா நிச்சயமா அமைச்சர், பொன்னார் வந்தாருன்னா நிச்சயமா அமைச்சர், அதுல சந்தேகமே இல்லைங்கிறது எல்லாரும் மனசுலயும் ஒரு உருட்டிச்சு. உருட்டின உடனே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த தடவை ஓட்டு போடணும். இது நான் கணித்தது, நான் கவனித்தது. நிறைய பேர் மக்கள் இப்ப எங்க ஊர்ல எல்லாம் மொத்தமா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். நான் ஒரு தனி மனிதனா நின்றுட்டு அங்க போய் பெருசா எதுவும் பண்ணிட முடியாது, ஏன்னா கட்டமைப்பு உள்ளது. அந்த கட்டமைப்புக்கு தான், ஈவன் என் குடும்பத்துல கூட அந்த கட்டமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்களே ஒழிய நான் சொல்லதை பெருசா கேட்க மாட்டாங்க. ஆனா பெரும்பாலான கிறிஸ்தவ சமுதாய மக்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வருது. அண்ணாச்சி இந்த தடவை ஜெயிக்கிறாரு, மந்திரி ஆகிறாரு. திரும்பவும் குட்டி காமராஜர் வாழ்க வாழ்த்து. வாழும் காமராஜர் இல்ல, குட்டி காமராஜர் நமக்கு. சரி. இப்ப வாழும் காமராஜர் 2ஆம் காமராஜர்னு சொல்லி அண்ணாமலை வந்துட்டார். அதனால அவர் குட்டி காமராஜர், இவர் 2ஆம் காமராஜர். சரி ஐயா, இப்போ இதுல இன்னொரு இது இருக்கு. அண்ணாச்சி பத்தி பேசினால 2 விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அவர் வந்து 2014 வந்து வெற்றி பெற்று அமைச்சரானார். ஆமா. ஆனா அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்ன வாஜ்பாய் காலத்திலயும் அவருக்கு அமைச்சர். ஆமா, 2004 நினைக்கிறேன். 2004 2009 2004 வரைக்கும் அவர் வந்து அமைச்சரா இருந்தார். அப்பதான் அந்த தங்க நாற்கரை சாலை அந்த திட்டத்தை வாஜ்பாய் தலைமையில கொண்டு வந்தது அவர் தானே கொண்டு வந்தாரு. ஆமா, அந்த தங்க நாற்கரை சாலையில கூட 5 கிராமத்தோட அது நின்று போச்சு. அந்த நரிக்குளம் குளத்தோட நின்று போச்சு. குளத்துக்கு அந்த பக்கம் கடற்கரை வரைக்கும் போயிட்டு இந்த பக்கம் காஷ்மீர் வரைக்கும் 5 கிராமத்துல இருந்து இருக்கு. ஆனா அந்த நரிக்குளம் மட்டும் பிளாக் ஆகி போச்சு. 10 வருஷம் வந்து இவங்க திமுக கூட்டணி தான். திமுக அதுல ரொம்ப சிரமப்பட்டாரு. மறுபடி கொண்டு வர்றதுக்கு 2014 இவரு அமைச்சராகி அதுக்கு பிறகு பாலம் போட்டு தான் தூக்கிட்டு போனார். அல்ல ரோடு போடுறதுக்கு தான் தடை. அந்த விவசாயிகள் வந்து தடுத்தாங்க, பாலம் கட்டி கொண்டு வந்தாரு. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அந்த மார்த்தாண்டம் பாலம் பேர் சொல்ல முடியுமா? சுசீந்திரம், நம்ம ஏரியா சுசீந்திரம் பாலத்தை சொல்லுவோமே, அதை ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லுவோம். ஏன்னா நான் அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் அந்த வரும்போது அவ்வளவு நன்றியோட சொல்லுவாங்க. இடையில கொஞ்சம் அதை மறந்துட்டாங்க. இப்ப தேர்தல் வந்த உடனே இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் இப்ப ஒரு 2-3 தடவை ஆட்டோல அந்த பக்கம் வரும்போது, நல்ல மனுஷன் புண்ணியமா நமக்கு இந்த பாலத்தை கட்டி வச்சுட்டு போனாரியா, இல்லன்னா இதுல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் போயிடும், போய் முடிஞ்ச பிறகு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு போவோம். பிளைட் அப்படி ட்ராண்டறதுக்கு போனா அந்த பாலத்தாலே ஆமா அவ்வளவு தங்கள் பயணத்தை ரத்து செய்தவர்கள் ஆயிரக்கணக்கில் உண்டு. ஆனா இப்போ அத பொதுவா டிரைவர்கள் எல்லாரும், கார் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ், எல்லா டிரைவர்களும் அத ஒரு நன்றியோட, இந்த தேர்தல் சூடு பிடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. அதுல ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துல. அதே மாதிரி மார்த்தாண்டம் பாலம் கண்டிப்பா. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய அந்த டிராபிக் மார்த்தாண்டத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் தாண்டி போகாம நிறுத்தப்பட்டு உயிரிழந்த நிகழ்வு எல்லாம் நிறைய இருக்கு. அது வந்து இந்த பாலம் போட்ட பிறகுதான் இப்ப மேல போயிட்டு இருக்காங்க. பார்வதிபுரம் பாலம், அதே மாதிரி ஏராளமான ரோடுகள். இப்ப அவர் போட்ட ரோட்ல அந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஓட்ட முடியல. அவர் போட்டது அந்த காலத்துல போட்டது 10 வருஷத்துக்கு போட்ட ரோடுகள். அதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது. சரி, இதுல இன்னொரு விஷயமும் நான் வந்து கவனிக்க முடிஞ்சது என்னால எப்படின்னா, இவர் அவர்ச்சாரான பிறகு இவருக்கு நல்லா தெரியும், இவருக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போடலன்னு கூட தெரியும். கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் இவருக்கு ஓட்டு போடலன்னு, ஏன்னா அவரே வந்து தெரியும் எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு ஆதரவு. அவரு கையில லிஸ்டே உண்டு, அந்த தேர்தல் முடியும் போது பாத்திருக்காரு, அவர் தெரியும். ஆனா மீனவ சமுதாய மக்கள் வந்து 14,000 பேர்னு எனக்கு நினைக்கிறேன். அதுல வந்து 2014 அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனா அது 2019 வரும்போது அதுவும் 1000. அந்த நேரத்துல மோடிக்கு எதிராக ஒரு மெயின் பிரச்சாரம் 2019 பெரிய ஆள. அண்ணாச்சிக்கு தனிப்பட்ட முறையில பெரிய எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. இல்ல, அந்த நேரத்துல இவனு ரொம்ப பிளான் பண்ணி இந்த 67 ஒருக்கா பண்ணானுங்க தெரியுமா, காமராஜருக்கு எதிரா. ஆமா ஆமா ஆமா. ஒரு பாட்டு மூளைக்கு மூளை போஸ்டர் இருக்கும். ஏழை பங்காளனின்
பங்களாவை பாரி. ஒரு வேற ஒண்ணும் இருக்காது. ஒரு பெரிய பங்களா இருக்கும், ஒரு பெரிய வாசகத்துல ஏழை பங்காளனையும் பங்களாவை பாரி. அடுத்தது ஒரு பாட்டு, அரிசி வாங்கவே கடைக்கு போனால் அங்கே நிக்குது கியூ கியூ. ஒரு பாட்டு உண்டு, பாத்திருக்கீங்களா? மைதா வாங்க மளிகைக்கு போனால் மத்தியில் நிக்குது கியூ கியூ. இன்னும் அதை எப்படி எக்ஸகரேட் பண்ணி கொண்டு போவான்னு, ஒரு சின்ன அரிசி பஞ்சம் வந்து தற்கொலை செய்ய கடலுக்கு போனால் அங்கேயும் நிக்குது கியூ கியூ. இந்த இப்படி போட்டு 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 இந்த மக்களுடைய மனங்களை கரெக்ட் பண்றது, கெடுக்கிறது, வெறுப்புணர்ச்சி தூண்டுறது. யாருக்கு எதிராக தூண்டினானுங்க? காமராஜருக்கு எதிராக. அதே மாதிரி மோடிக்கு எதிராக 2019 கட்டமைச்சிட்டாங்க. 19 கட்டமைச்சிட்டாங்க. 14 இருந்து 19க்குள்ள, அந்த 5 வருஷத்துக்குள்ள பிளான் பண்ணி செய்து. ஆமா, அதனுடைய விளைவு தான் அண்ணாச்சி தோத்தது. அதுல இன்னொரு விஷயமா இருக்கு. அவரு வந்து அந்த அமைச்சரா இருந்த போதும் சரி, அதுக்கு பிறகு அமைச்சர் பதவியில இருந்து அவரு தோல்வியை தழுவின பிறகும் கூட அவரை வந்து எந்த கிறிஸ்தவ மக்கள் போனாலும் சந்திக்க முடியலன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு ஓட்டு போடலன்னு தெரியும். இல்ல, நானே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. நானே எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கும் போது ஃபாதர்ட்ட கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஃபாதர்ட்ட போவாண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நான் சொன்னேன். கூட வந்திருந்தவங்ககிட்ட, ஃபாதர்ட்ட எல்லாம் போய் எதுக்குங்க, அவங்க ஆசீர்வதிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள சாபம் போடுவாங்க, பிரயோஜனம் இல்லை, அதனால யூஸ் ஆகாது, அதனால ஃபாதர்ட்ட எல்லாம் வேண்டாம், சும்மா மக்கள்கிட்ட மட்டும் லேசா கேட்டுட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் என் கருத்தை சொன்னேன். ஆனா அவங்க கேட்கல. கூட வந்த நிர்வாகிகள் யாரும் கேட்கல. ஃபாதர்ட்ட கூட்டிட்டு போனாங்க 2019. அதுக்கு முன்னாடி ஃபாதர்ட்ட எல்லாம் போகல. 2014 எல்லாம் ஃபாதர்ட்ட எல்லாம் போகல. எங்க ஊர்ல ஒரு 4 வீட்டுக்கு இல்ல, 2 வீட்டுக்கு தான். ஒரு பெரியவர், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேவியர் அண்ணாச்சி ஜன்சன் காலத்துல இருந்து பாம்பேல இருந்தே தொடர்ந்து, அவர் பெரியவர் இறந்துட்டார் இப்போ, நோமோர் ஹீஸ். அப்போ அவருக்கு வீட்டுக்கு 1. அப்போ அவருக்கு பசங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு, அண்ணாச்சி பேரு சேவியர், அவங்க வீட்டுக்கு 1, எங்க வீட்டுக்கு 1 வந்திருந்தார். என் வீட்டுக்கு அப்போ நான் என் ஃபேமிலியோட இல்லை, தனிமையாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கும் வந்திருந்தார். 2 வீட்டுக்கு தான். அதுக்கு பிறகு வேற எங்கேயும் போகலை, தெருக்களிலையும் எங்கேயுமே போகலை. இது 2014. எல்லா சூழ்நிலையும் இருக்கும்போது இப்போ அண்ணாச்சிக்கு எல்லாம் சாதகமாகவே வந்திருக்கு. பணம் பகுந்து விளையாடுது, ஏற்கனவே விளையாடிடுச்சு. காங்கிரஸ் தரப்புல இருந்து. ஆனா அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எத்தனை கோடியை கொண்டு கொட்டுனாலும் சரி, தலை கீழே நின்று தண்ணி குடிங்க, இந்த தேர்தல் வந்து மோடியின் தேர்தல், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க, இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின். ஓகே, எப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அது குறிப்பா நம்மளுடைய அகஸ்தீஸ்வரத்தை பூர்வீகமா கொண்டவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன். ஆமா, அவங்க இப்ப தென் சென்னையில வேட்பாளர் இருக்கலாம். அவங்க முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் பாஜக பொன்னார் அண்ணாச்சிக்கு பிறகு அவர் தலைவர் இருந்தவங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள பத்தி. அவங்க இப்ப நிற்கக்கூடிய தென் சென்னை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தென் சென்னை வெற்றி வாய்ப்பை பொறுத்த மட்டும் இங்க பல்வேறு விஷயங்கள் அடங்கி வரும். குறிப்பாக ஒரு பர்டிகுலர் சமுதாயம், அது அந்த பிராமண சமுதாயம். ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு, ஜெயலலிதா காலத்திற்கு முன்பு, ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை நம்ம கொஞ்சம் இதுல கருத்துல கொள்ளணும். முக்கியமான நான் ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். 2வது, அந்த ஓஎம்ஆர் ஈசிஆர், பர்டிகுலரா ஓஎம்ஆர்ல இருக்கின்ற ஒரு சில லட்ச வட இந்திய அந்த ஹைலி குவாலிஃபைடு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஹைலி குவாலிஃபைடு இன்டெலெக்சுவல்ஸ், அந்த வட இந்திய தொழிலாளர்கள். அவர்கள் தொழிலாளர்கள்னு கூட சொல்ல முடியாது, எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். அவங்க பெரிய பெரிய போஸ்ட்ல ரொம்ப வெல் டு டூவா நல்லா இருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிங்க, விப்ரோ, அந்த டிசிஎல், ஹெச்சிஎல், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அசெஞ்சர், சதர்ன்லேண்ட், நிறைய இருக்கு, எவ்வளவோ கம்பெனிகள் இருக்கு. அதுல ஒரு சில லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த கன்சாலிடேஷன், ஒரு ஓட்டு சதராம தமிழிசை கிடைக்கும். பிராமண சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டு கன்சாலிடேஷன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கிடைக்கும். 3வது, வியாபாரிகள், எங்கு பார்த்தாலும் நாடார் சமுதாய வியாபாரிகள், அதுவும் அவங்களுக்கு எல்லாருமே பரிச்சயமானவங்க. அவங்க பல காலமா இங்கேயே சென்னையிலே படிச்சு, சென்னையிலே தொழில் செய்து, சென்னையிலே அரசியலும் செய்ததுனால
இந்த மூன்றும் பிரதானமாக அவங்க பக்கம் சாதகமா இருக்கு. இன்னொன்னுங்க, அந்த இதுல வந்து வன்னியர் சமுதாயத்தினுடைய கணிசமான ஓட்டு அதுவும் டிரான்ஸ்பர் ஆகும். அந்த ஓட் டிரான்ஸ்பர்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் கூட்டணி கட்சிங்கிற முறையில நல்லா. ஆமா, அந்த வன்னிய பெருமக்கள் பொதுவாக ஏமாற்றக்கூடியவங்க கிடையாது. அவங்க உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒன்னும் சொல்றவங்க கிடையாது. இப்ப அந்த அண்ணா திமுகவும் திமுக காரணம் கோயம்புத்தூர்ல கூட்டணி போடுறாங்க. ஆமா, அவங்க உள்ள கூட்டணி வச்சுட்டாங்க ஏற்கனவே. வச்சு எப்படியாவது, அதுதான் அண்ணாமலை அழகா சொல்ல, 60% எந்த கூட்டணி போடு, 60% வாக்கு சதவீதம் வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அது அப்ப நீங்க இப்ப சொன்ன மாதிரி கன்னியாகுமரி தொகுதி அண்ணாச்சிக்கு பொன்னா இருக்கு 100%. தென் சென்னை நீங்க சொன்ன மாதிரி அதுவும் அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் நிச்சயமாக நிச்சய வெற்றி தான். இப்ப மூணாவதா நீங்க சொன்னது வந்து கோவை தொகுதி. கோவை இந்நாள் அவங்க 2 பேரும் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் பாஜக தலைவர்கள். அண்ணாமலை ஐபிஎஸ் நம்ம தவப்புதல்வன் வந்து நம்ம தங்க தலைவன், தமிழகத்துக்கு வராம வந்து கிடைச்ச ஒரு மாமணி சிங்க தலைவன் சொல்லிடலாம். அந்த தலைவனுக்கும் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா கோயம்புத்தூர்ல அவர் தான் வெற்றி பெற போறாரு. கோயம்புத்தூருக்கு நம்ம நேரில் போகல, இருந்தா கூட அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த திமுக காரங்களும் சரி, அல்லது திமுக காரங்க சதி வேலை செய்து போலீஸை ஏவி விட்டு அது அப்படிதான் வரும். திமுக பீரியட் வந்துட்டுனாலே அவங்க திமுக காரன் ஒரு பக்கம் கொலை செய்தாங்கன்னா போலீஸை ஏவி விட்டு அடிதடி, அந்த பொய் கேஸ் போடுறது. நிச்சயமா. ஆமா, ஒண்ணும் இல்லாம பிடிச்சி கொண்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கிறது, அல்லது ஏதாவது வழக்குகளை போட்டு அவங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கறது, கஷ்டங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்ல திமுக எப்போ இருந்தாலும் அது திரும்ப திரும்ப செய்துட்டு தான் இருப்பாங்க. அதையும் இப்போ அவர் நீலகிரிக்கு போயிருக்கும் போது தொகுதியை விட்டுட்டு எல்முருகனுக்கு நாமினேஷனுக்கு போயிருந்த நேரத்தில் நடந்த சம்பவம். இதெல்லாம் என்ன அறிகுறின்னா திமுக தோக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் தோக்க போகுதுன்னு தெரிஞ்சா உடனே இது மாதிரி அழிச்சாட்டியங்கள்லயும் இது மாதிரி வேலைகள்ல அவங்க இறங்குவாங்க. இல்ல அந்த அன்னைக்கே சில இது வந்து அபசகுணமாக தானே சில விஷயம் நடக்கும். கணேசமூர்த்தி அவருக்கு மதிமுகல சீட்டு கொடுக்கல, தற்கொலை முயற்சி பண்ணிட்டாரு. மதிமுகவில் இவரு ஓட்டுக்கு அவரே அதை ஒத்துட்டாரு. முதலமைச்சர் வைகோக பையனுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அங்க போய் நிக்கிறாரு. அதே மேடையில நாய ஓட்டுக்கேடுன்னு சொல்றாரு. வைகோனுடைய வாரிசை பார்த்து ஓட்டுக்கேடு நாய அப்படிங்கிறாரு மேடையிலேயே, மைக்கில கேட்க முடியும். ஐயோ, நம்ம இந்த இதுல பாக்குறோம்ல, அங்க நடக்கிற அந்த வீடியோக்கள்ல எல்லாம் அண்ணாமலை ஜே, அண்ணாமலை ஜே, அண்ணாமலை ஜே, அந்த கோஷம் அப்படியே அந்த கோஷம், அந்த கோஷத்தை பார்க்கும்போதே நமக்கு. அதே மாதிரி வந்து இந்த திமுகவினுடைய நம்ம வழக்கமா நான் சொல்றது ஓங்கோல் இளவரசர், இந்த உதவாக்கரை உதயநிதி, இவரு நேத்தைக்கு போன இடத்துல அவருக்கு கருப்பு கொடியே காட்டி விட்டாங்க. சரி சரி, ஆமா ஆமா. பரந்தூர் விமான நிலைய இதுக்கு போராட்டம் நடத்தக்கூடியவங்க நானும் எதுலயோ பார்த்தேன், காட்டி அவங்களுக்கு எதிராக களம் இறங்கி. ஆமா, ஒரு நேரம் மோடி வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க இல்லையா, இப்ப இவங்களுக்கு அந்த கருப்பு கொடி திருப்பி வருது. கர்மா அப்படியே திருப்பி இவங்க திமுக காரங்களுக்கு வருது. அந்த கூட்டணியில பாருங்க, வட சென்னையில பாருங்க, அந்த வேட்புமனு தாக்கல்லே பெரிய ரகல ஒரு 5 நிமிஷம் விட்டு கொடுத்து போனா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுவரைக்கும் போன எலெக்ஷன்ல எல்லாம் எந்த இது இல்லாம ரொம்ப நல்லவங்களா தானே இருந்தாங்க. என்னன்னா தோக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஓட்டு மிஷின் வந்து போன எலெக்ஷன்ல யாரு உங்களை வெற்றி பெற வச்சா ஓட்டு மிஷின் தானே ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பல இடங்கள் அதனுடைய அறிகுறி தெரிய ஆரம்பிச்சு. ஆமா, அதனால கோயம்புத்தூர் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது 60% சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய பார்வை அதை தாண்டி தான். அது நீங்க சொல்றது மீடியாக்கள்ல வரக்கூடிய வச்சு சொல்றேன். ஆனா அதெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு வந்து அவருக்கு பல்வேறு உளவு அமைப்புகள்ல இருந்து தகவல், பல்வேறு தரப்பட்ட பொதுமக்கள்ல இருந்து எல்லாம் சேர்ந்து அவர் 60% அவர் சொல்றதுக்கு காரணம் வந்து இவனுக்கு 2 பேரும் கூட்டு போட்டான். இல்ல அதுல திமுக காரனும் அண்ணா திமுக காரனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணி போட்டு வச்சதுனாலதான் அவர் அந்த 60% அதை சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க வந்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தல், அதாவது இவங்க கூட்டணிங்கிறது மட்டும் இல்ல, அங்க வந்து தங்கமணி, வேலுமணி, கோட்டை, அது அவங்க என்ன நினைக்காங்களோ அதுதான். இப்படி எல்லாம் ஒரு பிம்பத்தை சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, 2021 கோவை சட்டமன்ற தேர்தல், கோவை தெற்கு, இதுல வந்து வானதி சீனிவாசன் போட்டிட்டாங்க. அதுல வந்து பாஜகவும் அதிமுக
அதிமுகவும் கூட்டணி, ஆ, ஓபிஎஸ் கூட தான் இருந்தார். கூட தான் அப்ப இருந்தாரு. வந்து அதிமுக வலுவா தான் இருந்துச்சு. ஆமா. அந்த நேரத்துல கொங்கு மண்டலத்துல கோவை தெற்குல அதிமுக ஓட்டு எங்க போச்சு? இவங்க வாங்கினது 47,000 ஓட்டு அந்த பக்கத்துல தானே. ஆமா, அவரை விட ரொம்ப குறைவு, கொஞ்சம் ஓட்டுல தானே ஜெயிச்சாங்க. அதெல்லாம் வந்து 70,000 80,000 அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி தானே. அந்த தேர்தலை நம்ம பல்வேறு விதத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தேர்தல் அது. என்னன்னா, வானதியை எதிர்த்து நின்னது வந்து கமலஹாசன் ஒரு பெரிய star. இல்ல இருந்தாலும் தங்கமணி வேலுமணிக்குள்ள ஓட்டு கமலஹாசனுக்கு விழக்கூடாது இல்ல. விழக்கூடாது. அதான் அந்த பாயிண்ட்ல தான் நான் பேசுறேன். அந்த நேரத்துல அது அங்க மாறிச்சு. அன்னைக்கு அண்ணாமலைக்காக போட மாட்டாங்க. அண்ணாமலை வந்து தங்கமணியை விட நல்லவர் தானே, வேலுமணியை விட நல்லவர் தானே, உயர்ந்தவர் தானே, சிறந்தவர் தானே, திறமையானவர் தானே. அதே கொங்கு மண்டலத்துல அங்கே கொங்கு மண்டலத்திலே நீங்க என்னன்னா, மக்களுக்கு ஒவ்வொரு அளவு படித்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிய ஆரம்பிச்சு. இந்த தங்கமணி, இந்த மணி வருது இல்லையா, இந்த மணிகள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம மொத்த இன்டர்வியூலயே சொல்லியிருப்பேன். இந்த மணிகள்ல ஒரு மணியை அந்த எதை வச்சு சொல்லியிருப்பேன்னா, கல்யாணராமனை குண்டர் சட்டத்துல போடும்போது இந்த மணிகள்ல ஒரு மணியை தூக்கி யாருக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னா, அதோட குண்டர் சட்டம் யார் மேலேயும் போட மாட்டாருங்க. அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, அது அதோட அடங்கியிருக்கும்னு சொல்லியிருப்பேன். தங்கமணி வீரமணிகளை பற்றி மேல்மட்டத்து மக்களுக்கு அரசியல்ல தெரிஞ்ச அளவுக்கு கீழே தெரியலன்னாலும், இன்னைக்கு படிச்சவங்கள் மத்தியில ஈவன் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் அதிகமாக கொள்ளையடிச்சது. மற்ற கொள்ளைகள்லாம் விட்டுருங்க, இங்க நடக்கிற கனிம கொள்ளைகள், நம்ம இயற்கை வளம் கொள்ளைகள், அந்த குவாரி கொள்ளைகள், அந்த கிரானைட் கொள்ளைகள், அது போக வனக்கொள்ளை, அப்புறம் இந்த அரசு அலுவலர்கள் அத்தனை துறைகளுக்கும் வேண்டிய பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றதுல உள்ள கொள்ளை, அத்தனை இதுக்கும் ஆட்கள் நியமிக்கிறதுல உள்ள கொள்ளை, அதுல ப்ரமோஷன் கொடுக்கறதுல கொள்ளை, டிரான்ஸ்பர்ல கொடுக்கும், இப்படி கொள்ளைகள் பல விதமா எல்லா இடமும் விரிஞ்சு பறந்து போனாலும் ஒரு கொள்ளை மட்டும் பொதுமக்களுக்கு தெரியாம இருந்து. அது என்ன கொள்ளைன்னா, மத்திய அரசுல இருந்து வருகின்ற அந்த ஃபண்டுன்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த பணத்தை மொத்தமா கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கூட்டம், இந்த மணிகள் கூட்டம், தங்கமணி வீரமணி தான் என்னென்னலாமோ மணி, வேலுமணி, இந்த மணிகள் கூட்டம் மொத்தமா 10 ஆண்டுகளாக மத்திய அரசிலிருந்து வருகின்ற அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான பண ஒதுக்கீட்டுல மொத்தமா கொள்ளையடிச்சிட்டாங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஆமா, வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதனால மக்கள் எவ்வளவு நாளைக்கு தான் தாங்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு நாளைக்கு தாங்குவாங்க? இப்படி மீண்டும் 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 கொள்ளையடிக்க எவ்வளவு நாள் தாங்கிட்டு இருப்பாங்க? மீண்டும் 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 தன்னை எதிர்க்கிறவங்க அவ்வளவு பேரையும் கொலை செய்து புதைக்கிறத எவ்வளவு நாளைக்கு தாங்கிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக ஐயா, நம்ம தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்திருக்காங்க, நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருப்பேன். பல்வேறு திட்டங்கள் இதை வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம். 368 பக்கங்கள், 350 ரூபாய். தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு 50 ரூபாய், அது கொரியர் செலவு. மற்ற மாநிலங்களுக்கு வந்து 100 ரூபாய் கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு 9092345641 இந்த நம்பர் தான் போன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். எத்தனை புக்குங்கிறத நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் வந்து அனுப்பிடுவேன். இதற்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ பண்ணலாம். இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியே சொல்லியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு 11வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படின்ட்டு. லூர்தம்மாள் சைமன் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து காமராஜருடைய 2வது முதலமைச்சராக 2 தடவை இருந்தாங்க. 2வது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர், ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு தனித்துறையை கொண்டு வந்துட்டார். தனித்துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு கட்டுப்பாட்டில் தான் அந்த துறையே இருக்கு. பல்வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பட்டியலிட்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன். இதை பேர ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன். அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க.
மோடிக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவங்க கொடுங்க. இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படும். 10 பேர் பாஜகவுக்கு வெளியே உள்ளவங்க, இல்ல பாஜகவில் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா குறிப்பெடுத்து பேசுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவசியம் செய்யுங்க. இது தேர்தலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த சேவையில நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு 5 புக்கோ 4 புக்கோ 10 புக்கோ 50 புக்கோ 20 புக்கோ எவ்வளவு வேணாலும், இல்ல நீங்களே அடிச்சு கொடுக்கறனாலும் தாராளமா கொடுங்க. என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க. நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு 1000 காப்பி போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா தாராளமா, உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பா இதை செய்யணும். தேர்தல் மைண்ட்ல வச்சு கண்டிப்பா இதை செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்.